பைரவா. முயற்சியில் விடாமுயற்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. வெற்றி தோல்வி, வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் உண்டு. எல்லாருமே நம்ம வெற்றி பெறோமா? இல்லை. ஒரு தோல்வியானால் நமக்கு முதல் படிக்கட்டு வெற்றிக்கு உண்டான அறிகுறி. ஒரு வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா 2 உதாரணங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மரம் கனியை நம்ம பறிக்கணும்னா அது விதையை போட்டு அந்த விதை துளிர் விட்டு செடியாக வந்து மரமாகி காயாகி கனியாகணும். அது எத்தனை காற்றுக்கு பாதுகாத்து, மழையிலிருந்து தப்பிச்சு, இடியிலிருந்து தப்பிச்சு, மின்னலிருந்து தப்பிச்சு, அந்த காற்றுக்கு மரம் சாயாமல் இருந்து அந்த மரம் வளர்ந்தாதான் அந்த மரத்தினுடைய காயை நம்ம பறிக்க முடியும். அது போல தான் நம்மளுடைய வெற்றிங்கிறது. இதுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்? விடாமுயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு டைம் தோல்வி, 2 டைம் தோல்வி, 3 டைம் தோல்வின்னா சோர்ந்து போயிடுறோம். அந்த சோர்வு தான் நம்மளை வந்து தோல்வியில் கொண்டு போய் தள்ளிடுது. முயற்சிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக போகிறீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, ஒரு விஷயத்தை மனதில் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் கண் நேர்கோட்டில் போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம வெற்றின்னு சொல்லணும். ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் ஒரு கன்னை, துப்பாக்கி கையில் எடுத்தால் கடைசி வரைக்கும் அந்த வேகத்திலேயே இருக்கிறவன் தான் வெற்றி பெற முடியுது. போராடிட்டு இருக்கக்கூடிய மனிதன் எப்படி ஒரு கன் எடுத்து போராடுறானோ, ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன், மிலிட்ரியில் இருக்கக்கூடிய வீரன் எப்படி கடைசி வரைக்கும் போராடினா தான் அந்த வெற்றி. சோர்ந்து போயோ சாந்தமாயோ நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா வெற்றி பெற முடியாது. வெற்றியாளர் எப்பவுமே தோல்வியை சந்திக்காமல் வெற்றி கிடையாது. விடாமுயற்சி எடுத்தவன் தான் எப்போ வெற்றி பெறான். அந்த விடாமுயற்சி தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டாக உங்களை மாற்றும். ஸ்தானம், நிலை ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஸ்தானத்தில் நம்ம இருக்கோம், எந்த ஸ்தானத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம், வெற்றி பெறணும் அப்படின்னா வாழ்க்கையினுடைய படிக்கட்டே விடாமுயற்சி தான். அந்த விடாமுயற்சி, அதுதான் சொல்லுவாங்க பெரியவங்க, அடி மேல் அடி அடித்தால் அம்மையே நகருன்னு சொல்லுவாங்க. அந்த அடியை நீங்கள் எங்கே கொண்டுட்டு போகிறோம்? நம்மளுடைய விடாமுயற்சியில் கொண்டுட்டு போங்க. அடி விழுகத்தான் செய்யும், விழுந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். முயற்சிகள் மட்டும்தான் வெற்றிக்கு ஒரு ஆணிவேர். அந்த ஆணிவேருங்கிற முயற்சியை பலமாக வச்சு கொண்டுட்டு போங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக.